ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நாங்கள் ஸ்கூல் பஸ்ஸில் வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா கோயிலில் ஃபுல்லாக பார்க்கிங் வந்து எல்லாமே ஃபில் ஆயிருச்சு. ஸோ அதனால் கோயிலே வந்து பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அங்கே வந்து ஸ்கூல் பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் இங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டு ஸ்கூல் பஸ் மூலமாக என்ன பண்ணிட்டோம், கோயிலுக்கு போயிட்டோம். நான் இந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ கூட்டமும் மீனாட்சி அம்மனோட கல்யாணத்தை பார்க்க தான் வந்திருக்காங்க. என்னோடய மாமியார் வீடு வந்து மதுரை தான். ஆனால் வந்து இந்த 13 வருஷத்தில் நான் வந்து 2 தடவை தான் சித்திரை திருவிழா வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு மணக்கோலத்தில் வந்து அம்மா இருப்பாங்க. அப்போ தான் போய் நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்போவே அவ்வளோ கூட்டம் இருக்கும். போயிட்டு வர்றது கஷ்டமாக இருக்கும். கல்யாணத்தை வந்து நம்ம மீனாட்சி அம்மன் கல்யாணத்தை வந்து நேரில் பார்த்தப்போ அந்த ஃபீலிங்ஸ், அந்த எமோஷனை வந்து என்னால் வந்து வார்த்தையால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஸோ ஃபைனலி கல்யாணம் முடிஞ்சப்புறம் கல்யாண விருந்து, நம்ம ஊர் அந்த ட்ரெடிஷ்னல் கல்யாண விருந்து, வடை பாயாசம், அப்புறம் வந்து அப்பளம், தலவாழை விருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் கழித்து நம்ம அந்த கல்யாண வீட்டில் அந்த சாம்பார் சாப்பிடுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த சாம்பாரை வந்து ரொம்ப நாள் கழித்து நான் வந்து இன்றைக்கி சாப்பிட்டேன். நாளுன்னு கூட சொல்ல முடியாது, வருஷம்னு சொல்லலாம். இன்றைக்கி நாள் வந்து ரொம்பவே அற்புதமாக போச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பை பாய்.